இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜி.எல். பீரிஸ் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஹிலாரி கிளின்டனை எதிர்வரும் மே மாதம் சந்திக்க உள்ளார். இன்றைய விளையாட்டுச் செய்திகளில் இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாள் ஆட்டம் இன்று நடைபெற்றது. இது தொடர்பான விரிவான தகவல்கள் நமது ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்டில். මට වමනේ ගියා මම ඉඟුරු සොයා දයා ඔබේ ගෙදර ගියා. வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பார்லிமெண்ட் உறுப்பினர் துமிந்த சில்வா இருக்கும் இடத்தை நீதிமன்றத்துக்கு அறிவிக்குமாறு போலீசாருக்கு உத்தரவு. அமைச்சர் ஜி.எல். பீரிஸ் அமெரிக்காவுக்கு விஜயம் செய்ய உள்ளதாக அந்த நாட்டின் ராஜாங்க திணைக்களம் அறிவிப்பு. முத்துராஜவன சரணாலயத்தின் காணி பிரிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பந்து வீச்சாளர்களின் சிறப்பான பந்து வீச்சினால் இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் 193 ஓட்டங்களை காட்டமிழப்பு. தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவை கைது செய்ய முடியாமற் போயுள்ளமை தொடர்பாகவும் அவர் தற்போது தங்கியுள்ள இடம் தொடர்பாகவும் எதிர்வரும் வழக்கு விசாரணையின் போது தெளிவுபடுத்த வேண்டும் என கொழும்பு மேலதிக நீதவான் பிரசன்ன டி அல்விஸ் இன்று போலீசாருக்கு உத்தரவு பிறப்பித்தார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாரத லக்ஷ்மண் பிரேமச்சந்திர உள்ளிட்ட 4வரின் கொலை சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பாரத லட்சுமண் பிரேமச்சந்திர உள்ளிட்ட 4 கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பிலான சந்தேக நபர்கள் கொழும்பு மேலதிக நீதவான் பிரசன்ன அல்விஸ் முன்னிலையில் இன்று முற்பகல் ஆஜர்படுத்தப்பட்டனர். பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவை இதுவரை கைது செய்ய முடியவில்லை என பாரத லட்சுமண் பிரேமச்சந்திரவின் உறவினர்கள் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி டிராந்த வலலியத நீதிமன்றத்தில் குறிப்பிட்டார். துமிந்த சில்வாவை கைது செய்வதற்கான சர்வதேச பிடியாணையை பிறப்பிக்குமாறும் சட்டத்தரணி நீதிமன்றத்தில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். எனினும் அவ்வாறானதொரு உத்தரவினை பிறப்பிக்க முடியாது என கொழும்பு மேலதிக நீதவான் இதன்போது தெரிவித்துள்ளார். துமிந்த சில்வாவை கைது செய்ய முடியாது என போலீசார் கூறினால் மாத்திரமே அவ்வாறானதொரு பிடியாணையை பிறப்பிக்க முடியும் என கொழும்பு மேலதிக நீதவான் குறிப்பிட்டுள்ளார். போலீசாரினால் கைது செய்ய முடியாது என்று கூறினாலே பிடியாணை பிறப்பிக்க முடியும் என நீதவான் கூறினார். இதனை மூடி மறைக்க முயல்வதாகவே நான் கூறுகின்றேன். சர்வதேச போலீசாரூடாக பிடியாணை பிறப்பிக்குமாறு நான் கூறினேன். அது குறித்து ஆராய்வார்கள் என்று நான் நினைக்கின்றேன். இந்த வழக்கு மீதான விசாரணை அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மஹிஸ்ட்ராத்துமா நியோக கரா துமிந்த சில்வாவை போலீசாரினால் கைது செய்ய முடியுமா முடியாதா என்று நீதவான் வினவினார். அதனை செய்ய முடியுமானால் அடுத்த வாரமாகும் போது அவரை கைது செய்ய முடியுமா அல்லது முடியாதா என்று கூற வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜி.எல். பீரிஸ் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஹிலரி கிளின்டனை மே மாதம் அளவில் சந்திக்க உள்ளதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த சந்திப்பு மே மாதம் 18ஆம் தேதி ராஜாங்க திணைக்களத்தில் இடம்பெற உள்ளது. வாஷிங்டனில் நடைபெற்ற நாளாந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் பேச்சாளர் இதனை கூறியுள்ளார். இதேவேளை நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜி.எல். பீரிஸின் அமெரிக்க விஜயம் தொடர்பிலும் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். நான் வாஷிங்டன் சென்று இந்தியாவிடமும் ஜெனீவாவிலும் முன்வைத்த மாத பிரதிமாதங்களையே ஹிலரி கிளின்டனிடமும் முன்வைப்போம். நாட்டுக்கு ஏற்றாற்போந்து நாம் மாற்றத்தினை ஏற்படுத்த மாட்டோம். ஈராக்கின் சட்ட அமுலாக்கல் மற்றும் சட்ட உதவி செயற்பாடுகளுக்கான அமெரிக்க உதவி தூதுவராக மைக்கேல் சிஷன் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமாவினால் பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். இது தவிர அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா தனது நிர்வாகத்தின் முக்கிய பொறுப்புகளில் மேலும் சில மாற்றங்களை செய்துள்ளதாக வெள்ளை மாளிகையின் ஊடக செயலாளர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வெளிவிவகார சேவைகளுக்கான சிரேஷ்ட தொழில்சார் நிபுணரான மைக்கேல் ஜே சிஷன் ஈராக்கில் பணிபுரிவதற்கு முன்னர் 2008ஆம் ஆண்டு முதல் 2010ஆம் ஆண்டு வரை லெபனானுக்கான அமெரிக்க தூதுவராக கடமையாற்றியுள்ளார்.
அவர் 2004 ஆண்டு முதல் 2008 ஆண்டு வரை ஐக்கிய அரபு ராச்சியத்திற்கான அமெரிக்க தூதுவராகவும் கடமையாற்றியுள்ளார். அதற்கு முன்னர் 2002 ஆண்டு முதல் 2004 ஆண்டு வரை தெற்காசிய விவகாரங்களுக்கான பணியகத்தின் பிரதி உப செயலாளராக கடமையாற்றியுள்ளார். பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் பிரதி தலைவராகவும், இந்தியாவின் சென்னை மற்றும் கெமரூனின் டவுலாவிலும் அவர் கன்சியுலர் நாயகமாக பணியாற்றியுள்ளார். அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் மனித வள பணியகத்தின் தொழில் அபிவிருத்தி மற்றும் பொறுப்புகளுக்கான பணிப்பாளராகவும் மைக்கேல் ஜே சிஷன் கடமையாற்றியுள்ளார். முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றுக்கு இன்றைய தினமும் அழைத்து வரப்பட்டார். விசேட மருத்துவ சிகிச்சைகளுக்காகவே அவர் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டார். முன்னாள் ராணுவ தளபதிக்கு விசேட நுரையீரல் வைத்திய நிபுணரினால் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக அனோமா பொன்சேகா தெரிவித்தார். ஜெனீவாவில் மண்டியிட்ட அரசாங்கம் தற்போது கிராமத்து சண்டியர்களைப் போது பிற நாடுகளில் உள்ள நமது தூதரகங்களை மூடி வருகிறது. அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் காரணமாக நமது நாடு உலகளாவிய ரீதியில் தனிமைப்படுத்தப்படும். இது குறித்து பொதுமக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். செய்திகள் தொடர்கின்றன. கால்நடை வள அபிவிருத்தி மற்றும் கிராமிய சமூக அபிவிருத்தி அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான் தமது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததாக வெளியான செய்தி தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். அமைச்சர் தொண்டமான் அவர்கள் அரசிலிருந்து விலகின என்று சொல்லி கருத்து தெரிவிக்கும்படி பல ஊடகங்களுக்கு கேட்ட பொழுதும் உண்மையில் நான் அதை பற்றி கதைப்பதற்கு உண்மைக்கு விரும்புவதில்லை என்று சொன்னால், இது தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு பாரிய ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது. இந்த அரசுடன் இருக்கின்றவர்களுக்கு பாரிய ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது. ஜெயலலிதா அவர்கள் மிகவும் எதிர்த்து கொண்டு வருகிறார். எனவே இவருக்கு தமிழ்நாட்டிலே இருக்கின்ற சொத்துக்களையும் இவருடைய நடவடிக்கைகளை இவர் பாதுகாக்க வேண்டுமென்றால் இந்த அரசுடன் இல்லை என்ற ஒரு அறிக்கையை விட்டால்தான் இவரால் தமிழ்நாட்டில் போக முடியும் என்று சொன்னால், தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலே இன்று அங்கு அரசுடன் இருக்கின்ற எவரும் போய் வர இல்லாத ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது. அப்போ அந்த நிலைமையை சமாளிப்பதற்காகத்தான் இந்த அறிக்கை கொடுக்கப்பட்டது. இதிலும் என்ன கூறுகிறார் என்றால், ஏதோ தனக்கு விரும்பின ஒரு ஆளை தலைவராக போடவில்லை. இன்று மக்களின் வாழ்க்கை செலவு கூடியிருக்கு. இன்றைக்கு அரசாங்கத்திலிருந்து மானியத்தை கொடுங்கோ, இந்த மக்களிட சம்பள பிரச்சனை இருக்கு, அதை கொடுங்கோன்னு இவர் விலகிறன்ற அறிக்கை கொடுத்திருந்தாலும் பரவாயில்லை. பட் அரசு என்ன சொல்லுது, இவரை வெளியில போண்டா வெளியில போய் சொல்லுங்க. அரசாங்கத்தில் இருக்கிற அதாவது ஜனாதிபதியின் ஊடக செயலாளர் இன்றைக்கு அறிக்கை கொடுத்திருக்கார் எல்லா பத்திரிகையிலும். இது ஒரு சாதாரண விடயம். இதங்கூட நாளாந்த நடவடிக்கை மாதிரி, சூரியன் உதயமாகிற மாதிரி இது ஒரு நாளாந்த நடவடிக்கை. இது இவர் சொன்னதுக்கு ஒன்றுமங்க நடக்க போறது இல்லை, அவர் எங்கட அமைச்சில் இருப்பார் என்று உறுதியாக சொல்லினார். இது தமிழ்நாட்டில் ஏற்பட்ட கொந்தளிப்பை சமாளிப்பதற்காக என்று சொன்னால், இவருக்கு கனிமொழியாக்குடன் இருந்த தொடர்பு அளவு இன்னும் ஜெயலலிதாவோட வரையில்லை. அப்போ தான் அரசாங்கத்தோட இல்லை என்று அங்கேயும் காட்டிக்கொண்டு, ஆனால் இங்கே அரசாங்கத்துடன் காட்டிக்கொண்டு தான் இந்த இதுக்கும் மற்ற தமிழ்நாட்டில் இவற்ற சொத்துக்களை இவற்ற வீடுகள் சொத்துக்களை பராமரிக்கிறேன்னு சொன்னால் நிச்சயமாக இவர் இப்படியான ஒரு கருத்தை தெரிவிச்சுக்கணும். ஆனால் நிச்சயமாக நாங்கள் உறுதிபூர்வம் அவர் அடுத்த கேபினட் மீட்டிங்கில் இருந்து இந்த அமைச்சில் அவர் இருப்பார் என்பது எங்களுக்கு உறுதியாக தெரியும் என்பதை நாங்கள் உண்மையில் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று வெளியான தமிழ், சிங்கள மற்றும் ஆங்கில நாளேடுகள் பலவற்றில் கால்நடை வள அபிவிருத்தி, கிராமிய சமூக அபிவிருத்தி அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான் அமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளதாக செய்திகள் பிரசுரிக்கப்பட்டிருந்தன. அமைச்சர் தனது ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதியிடம் கையளித்துள்ளதாகவும் ஒரு சில நாளேடுகள் செய்தி வெளியிட்டிருந்தன. எனினும் இத்தகைய ராஜினாமா கடிதம் ஒன்று கிடைக்கவில்லை என ஜனாதிபதி செயலகத்தை மேற்கோள் காட்டி ஒரு சில நாளேடுகள் செய்திகளை பிரசுரித்திருந்தன. அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமானின் அரசியல் வரலாறு குறித்து கவனம் செலுத்தும் போது கட்சி தாவுதல் மற்றும் அமைச்சர் பதவிகளை ராஜினாமா செய்த பல்வேறு சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. 1994 ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து போட்டியிட்டு பாராளுமன்றத்துக்கு தெரிவான அவர் 2000 ஆண்டு பொதுசன ஐக்கிய முன்னணி அரசாங்கத்தில் தோட்ட உட்கட்டமைப்பு மற்றும் கால்நடை வள அபிவிருத்தி அமைச்சராக பதவியேற்றார். 2001 ஆண்டு இடைக்கால அரசாங்கத்தின் போது அந்த அமைச்சர் பதவியிலிருந்து அவர் வெளியேறினார். பின்னர் 2011 ஆண்டு டிசம்பர் மாதம் பொது தேர்தலின் போது ஆட்சியை கைப்பற்றிய ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கத்தின் வீடமைப்பு தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சராக ஆறுமுகன் தொண்டமான் பதவி வகித்திருந்தார். 2004 ஆண்டு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு அரசாங்கத்துடன் இணைந்து கொண்ட அவர் அரசாங்கத்தின் அமைச்சரவையில் இடம்பெற்றார். நாளேடுகளில் வெளியிடப்பட்டுள்ள செய்திகளின் பிரகாரம் 2012 ஆண்டில்
அரசியல்வாதிகளுக்கு இடையில் பெரும்பாலும் வாக்குவாதங்கள் இடம்பெறுகின்றன. ஆனாலும் அமைச்சர் மர்வின் சில்வா மற்றும் தயாசிரி ஜெயசேகர் ஆகியோருக்கு இடையில் இந்த நாட்களில் பாடல்கள் மூலம் வாதம் இடம்பெறுகின்றது. ඔබ එනවා බලා මට වමනේ ගියා මම ඉඟුරු සොයා පොළරවුමේ ගියා මම ඉඟුරු සොයා ඔබේ ගෙදර ගියා ඔබ නැතුව නිසා මම හිටියයි මම ඉඟුරු සොයා දයා ඔබේ ගෙදර ගියා. பத்திரிகைகளில் இன்று வெளியான கேலி சித்திரங்களில் இருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. மூன்று உறுப்பினர்களை கொண்ட குடும்பம் ஒன்றுக்கு 7,500 ரூபாவுடன் ஒரு மாதம் வாழ முடியும் என அமைச்சர் பந்துல குணவர்தன வெளியிட்ட கருத்துக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச இன்று பதிலளித்துள்ளார். சசுனட்ட அருண செயற்திட்டத்திலேயே அவர் இதனை தெரிவித்தார். அமைச்சர்கள் என்ற ரீதியில் அந்த கருத்து நியாயமானது. ஏன் அமைச்சர்களுக்கு மின் கட்டணம் இல்லை, அமைச்சர்களுக்கு நீர் கட்டணம் ஒன்று இல்லை. மிகப்பெரிய தொகை சம்பளத்தை பெறுகின்றனர், அதிகபட்ச வரப்பிரசாதங்களை பெறுகின்றனர். நாட்டு மக்களின் வரிப்பணத்தில் வாழும் அமைச்சர் ஒருவர் குடும்பம் ஒன்றுக்கு 7,500 ரூபாய் போதுமானது என பிரத்யேக வகுப்பு நடத்துகிறார். இந்த தொகை போதுமானது என புள்ளி விவரங்களை முன்வைக்கிறார். ஊடகங்களின் முன்னால் வந்து உலகத்தாருக்கு 3 பேர் கொண்ட குடும்பத்திற்கு ஒரு மாதத்துக்கு 7,500 ரூபாய் போதுமானது என்பதை ஆடை அணிந்து கொண்டா கூறினார் என நான் கேட்க விரும்புகிறேன். படுவஸ்னுவர நாகுல்லாகுட அபகாஹகிதர விகாரையின் எதிர்கால அபிவிருத்தி செயற்திட்டங்களுக்காக இதன்போது சஜித் பிரேமதாச நிதியுதவி வழங்கினார். சிறந்த கல்வி முறைமை ஒன்றின் மூலமே நாட்டுப்பற்றை உருவாக்க முடியும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பார்லிமெண்ட் உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கொழும்பு 12 உள்ள ஹமீத் அல் ஹுசைனி பாடசாலையின் நூலகத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க இன்று நன்கொடை வழங்கினார். ஊழலின் திருட்டு காரணமாக கல்விக்கு தேவையான நிதியினை வழங்க முடியாமையே இளைஞர்களின் எதிர்கால வளர்ச்சிக்கு பாரிய தடையாக அமைந்துள்ளது என நான் நினைக்கிறேன். கல்வியின் மூலமே நாட்டின் மீதான அன்பினை உருவாக்க முடியும். ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொள்வதன் மூலமும் ஜெனீவாவை திட்டுவதன் மூலமும் இளைஞர்களின் மனதில் நாட்டின் மீதான பற்றினை உருவாக்க முடியாது.